நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் டிலு பீரு. ஸோ இன்னைக்கு என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ 2-3 நாளை வச்சு தொடர் மழையா இருக்கு. டிலு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போனா தொடர் மழை, மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு எங்க பார்த்தாலுமே வெள்ளம் 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 அப்படின்னு இருக்கு. அதுவும் அந்த ஆத்தோர் சைடு இருக்கிறவங்களுக்கு கடுமையா பெரிய பாதிப்பு. நிறைய பேர் குடியேறி ஸ்கூலில் எல்லாம் போய் தங்க வேண்டிய நிலைமை எல்லாம் இருக்கு. ஸோ அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்மளுடைய பிகின் மீனியர்களுக்காக சில காணொலிகள் பார்ப்போம். வாங்க பார்த்துட்டு வரலாம். மீன் பிடிக்கிறோம் வெள்ளத்துல. மட்டக்களப்பு கிராமன்ற இடத்துல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். அந்த வில்லுக்குளம் அது தண்ணி அவ்வளோ வயல்ல கொஞ்சம் கிடக்கும் போது வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ அந்த வில்லுக்குளம் ஃபுல்லா தண்ணி, அது நிரம்பி தண்ணி வழியிற இடம். அது வான் வில்லு கட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டு கட்டிருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஆத்தங்கரையும் சேர்ந்து வழிகிற தண்ணி இப்ப வழியாம அப்படியே நிரம்பிட்டு அவ்வளவு தண்ணி.
உண்மையாவே கொஞ்சம் பேர் மக்கள் வீடுகள் கூட தாண்டி இருக்கு. நாங்க காட்டிட்டு வயல்வெளிகள் கூட தாண்டி இருக்கு. ஏன்னா முன்னாடி போட்ட போது வயலெல்லாம் செழிப்பா கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு வளர்ந்துருந்தது. அளவுக்கு இருக்கு. நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. நாங்க காணொலியில பாத்துருவீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வெள்ளம் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ மீன் கூட அவ்வளவா வருது இல்லை. ஸோ இப்படித்தான் மக்களோட வாழ்க்கை போகுது நடிலும். ஆமா, உண்மையாவே யாருமே எதிர்பாராத ஒரு அனர்த்தம் அப்படின்னு தான் சொல்லலாம் நடிலும். இது கிரான் மட்டும் இல்ல, மட்டக்களப்பு எல்லா இடத்துலயும் தான். இந்த வருஷம் உண்மையாவே இலங்கை ஒரு ஆபத்தான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு வெள்ளம். இப்போ கொஞ்சம் வெயில் வந்துச்சு, நான் திரும்பவும் மழை இருட்டிட்டு வருது. ஸோ திரும்ப சொல்ற விஷயம், நாங்க எல்லாருமே சேஃபா வீட்டிலேயே இருந்துக்கோங்க. உண்மையாவே இப்படிதான் மட்டக்களப்பு மாவட்டத்துல நிலை காணப்படுது. உண்மையாவே வடக்கு கிழக்க பொறுத்த வரையில ஓவர் மழை அப்படின்னு சொல்லலாம். நேற்றுலாம் சரியான காத்து, இந்த காத்தால கூட நிறைய இடங்கள்ல பாதிப்படுது, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. நுவரெலியா மாவட்டங்கள்ல கூட நிறைய வெள்ளப்பெருக்கு. ஏன்னா மட்டக்களப்பு சந்தவெளி என்ற இடத்துல பாதை கூட ஆத்து நடுவுல பாதையில தான் கடந்து போய் அங்க இங்கல வார. அப்ப நேற்று சிக்கிட்டு நேற்று நடுவுல. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபா இருங்கன்னு சொல்ற விஷயம். ஸோ இன்னுமே நிறைய விஷயங்களை தாழ்ந்து இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பிஹேமி சேனலோட இணைந்திருக்கணும். மறக்காம பிஹேமி சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போதான் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்துலேயே வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடனே நீங்க பார்த்து கொள்ள முடியும். உடனுக்குடைய எல்லா விஷயங்களையும் பிஹேமி சேனல்ல நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். எல்லா வாழ்க்கையான விடயங்களையும் நீங்க பிஹேமி சேனலோட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோல உங்களை அனைவரும் சந்திப்பு. இந்த வீடியோ நாங்கள்